P2 இசை வெளியீட்டு விழா ட்ரெய்லர். இந்த விழாவிற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும், அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், இங்கே வீடியோ அன்பு நெஞ்சங்கள் எல்லாம் வந்திருக்காங்க. என்னை வாழ்த்தி நிறைய பேர் பேசுவாங்க. இங்கே எல்லோருக்கும் நன்றி. முதல்ல நான் நிறைய படம் செய்யறது இல்லைன்னு சொல்லலை, வர்றதில்லை எனக்கு மியூசிக் சான்ஸு. அதனால் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அன்பு சகோதரர் அதான் ராமலிங்கம் அவர்கள் இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்து கதையை சொன்னார். முதல்ல அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு தயாரிப்பாளர் நினச்சாதான் நிறைய டெக்னீஷியன், கலைஞர்கள், நடிகர்கள் எல்லாரும் வாழ முடியும். அதுக்கு அவருக்கு முதல்ல எல்லாருக்கும் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்தது, இந்த படத்தை ரொம்ப அற்புதமாக எடுத்திருக்காங்க. அதாவது பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு எனக்கு 10 நாள் பிடிச்சதுன்னா பார்த்துங்க. பின்னணி இசை அமைக்கிறதுக்கு 10 நாள் ஆகுது, சீக்கிரம் முடிங்க சார், பணம் செலவாகுதுன்னு ப்ரொடியூசர் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. படம் நல்லா வரணும், அதுக்கு நீங்கள் என்ன மியூசிக் பண்ணுறீங்களோ நீங்கள் பண்ணுங்கள், டைம் எடுத்துங்க அப்படின்னு சொன்ன நம்ம முதலாளிக்கும், டைரக்டர் சிவம் அவர்களுக்கும், வெற்றி கேமராமேன் பார்த்தீங்கள்ல என்ன பண்ணியிருக்கார் வெற்றி அவர்கள். அதான் ஒரு டைரக்டருக்கு சார் சொன்ன மாதிரி ஒரு டைரக்டருக்கு ஒரு கேமராமேன் அமையணும். அது அமைஞ்சாவே படம் வெற்றி. அதே போல் அந்த வெற்றி கேமராமேன் அமைஞ்சிருக்காரு. எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா, நான் நிறைய ஆடியோ ஃபங்க்ஷன் போயிருக்கேன். ஆடியோ ரிலீஸ் லான்ச் அன்னைக்கு ரிலீஸ் டேட்டு சொன்ன ஒரே படம் இந்த படம் தான். 9ஆம் தேதி படம் ரிலீஸ்ன்னு சொன்ன ஒரே படம் P2 தான். அதே போல் இங்கே நம்ம ராதிகா அம்மா, ஜானி அவர்கள் எல்லாரும் இதான் ஸ்நேகன எல்லாரும் அந்த பஞ்சாபி பலகாரத்தை பற்றி பேசினாங்க. அவர் எந்த பாட்டையும் வச்சு செஞ்சிருவார். பஞ்சாபியாக இருந்தாலும் சரி, அந்த மெலோடி சாங் உன்னையே அது, அப்புறம் அல்லா சாங் குத்துஸ் பாடியிருப்பார். ரொம்ப நல்லா இருக்கும். நாகூர் அலிபா வாய்ஸ் மாதிரியா இருக்கும். அவ்வளோ அழகாக பாடினார் அவர். அதே மாதிரி நான் சூப்பர் சிங்கர்களை தான் பாட வச்சேன். விஜய் டிவியில் வர பிள்ளைங்க பசங்களை தான் பாட வச்சு என்ன அழகாக பாடியிருக்காங்க பார்த்தீங்களா. பிரியங்கா அவர்கள், பிரியா ஜெர்சன் ஒரு பஞ்சாபி பாட்டு பாடுந்து பிரியா ஜெர்சன். அதே மாதிரி ஆதித்தன் ஒரு சிங்கர் பையன் நல்ல அற்புதமாக பாடினாங்க. வளர்ந்து வரும் கலைஞர்கள் எப்போவுமே அது சினிமாவில் இயற்கை. நமக்கு வயசு ஏற ஏற சின்ன ஆளுங்களை வச்சு பாட வைக்கிறது. அப்போ நம்மளும் யூத் ஆகிடுறோம். என்ன ஸ்நேகன் சிரிக்கிறப்ப அப்போ தானே நம்ம எதிர்பார்க்குற விஷயம் கிடைக்கும் படத்தில். என்னப்பா அந்த இப்போ நீங்கள்லாம் பாட்டு ரசித்ததுக்கு காரணம் அந்த வாய்ஸ் தான், குரல் தான், இளமை சின்ன பசங்க குரல் தான். அது என்னையும் சின்னவன் ஆக்கிடுச்சு, சின்ன வயசு ஆக்கிடுச்சு. நீங்கள் அதே யூத்தாக இருக்கார் தேவான்றது காரணம் வாய்ஸு, வரி, ஸ்நேகனுடைய வரி. எல்லா பாட்டும் அற்புதமாக எழுதுவார் அவர். ஆனால் எங்கள் கம்போசிங் ஒரு கம்போசிங் மாதிரியே தெரியாதுங்க. ஒரு ஃபேமிலி மாதிரி தெரியும். நாங்கள் கம்போஸ் பண்ணுறது கொஞ்சம் நேரம்தான். ஊர் கதை, உலக கதை, இதை பேசி நாங்கள் முதல்ல சந்தோஷப்படணுமா. எப்போவுமே படைக்கிறவங்க சந்தோஷப்பட்டால் தான் மக்கள் சந்தோஷப்படுவாங்க.